ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஃபன் தாங்க எடுத்து வச்சிட்ருக்கோம். கொல்லிக்கு போகலான்னு சொல்லிட்டு நானும் மாமாவும் கொல்லிக்கு போகிறோம். காலையிலே பார்த்தீங்கன்னா பசங்க, அம்மா, நைனா, அண்ணன் சொல்லிட்டு எல்லாருமே கொல்லிக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு டிஃபன் பண்ணிவிட்டு மதியம் லஞ்சும் பண்ணிவிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு கிளம்பிகிட்ருக்கோம். பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆர்வமாக போயிருக்கானுவ. ஆனால் அடிக்கிற வெயிலில் என்ன பண்ணுறானுவன்னு தெரியல. ஆனால் ஃபோன் மேலே ஃபோன் போட்டானுவ டிஃபன் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. வழியெல்லாம் பார்த்தா பயங்கரமாக கல்லாக இருந்ததுங்க. ஆனால் இதில் தான் எங்கள் அம்மா வந்து டெய்லி 2 வாட்டி வருவாங்க மாடு கட்டிட்டு. ஒரு வழியாக கொல்லிக்கு வந்தாச்சு. நடந்து வரணுன்னா ஒரு 1/4 மணி நேரம் கிட்ட ஆகும். வண்டியில் ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்தாச்சு. பசங்க பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டானு சாப்பிட்றதுக்கு. அண்ணா, அம்மா, நைனா மட்டும் கொஞ்சம் அறுத்துட்டே இருந்தாங்க. சீக்கிரம் வாங்க, சாப்பிட்டுட்டு போய் செய்யுங்கன்னு சொன்னேன். பக்கத்து கொல்லியில் பார்த்தீங்கன்னா வாழை மரம் இருந்தது. அதிலே வாழை இலை கட் பண்ணின்னு வந்து உட்காந்துட்டாங்க. பசங்க பார்த்தீங்கன்னா தொட்டியில எல்லாம் கையை காலை கழுவிட்டு வந்து சாப்பிட உட்காந்துட்டாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா மாங்காய் மர நிழலே உட்காந்து சாப்பிட்டுட்டாங்க. நாங்களுமே ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு முடிச்ச கையோட பார்த்தீங்கன்னா என் பசங்க வாமா வீட்டுக்கு போகலாம், இதுக்கு மேலே வெயில் தாங்காது அப்படின்னு சொல்லிட்டானுங்க. நாங்களும் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.